ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நான் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன். பாவக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாவக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரும்போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து இதே மாதிரி கலந்து கொடுத்துட்ருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. காய் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்தோடனே பாவக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோடனே எடுத்துக்கோங்க. அதே கடாயில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூண்டு நல்லா ஒரு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் குழம்பு மிளகா பொடி இருந்துச்சுன்னா குழம்பு மிளகா பொடி கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகா பொடி இல்லாததுனால தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாவக்காயை நல்லா கலந்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாவக்காய் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா வயிற்றில் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும். அதனால் பாவக்காய் வாரத்தில் 1 முறையாவது கொடுத்து பழக்குங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்தோடனே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்த உடனே ஒரு 2 பத்த அளவுக்கு தேங்காய் நிறைய ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு 2 சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காவை வெறும் தேங்காய் மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு ஜீரகம் மட்டும் லைட்டாக வறுத்து வேணால் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரு மட்டும் கழுவி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்தோடனே நம்மளோட பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.